மீண்டும் ஓர் ஐக்யூ வினாவுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிகமான வினாப்பத்திரங்களில் ஏதாவது ஒரு கேள்வியாவது தாயக்கட்டை தொடர்பான நுண்ணறிவு வினா வருகிறது. தாயக்கட்டை தொடர்பான வினாக்களை பொறுத்த வரைக்கும் விரிந்த நிலையில் வரக்கூடிய தாயக்கட்டைகள் தொடர்பான வினாக்களே அதிகமாக வருகிறது. ஆனால் நாங்கள் அதை இலகுவாக செய்ய வேண்டுமாக இருந்தால் தாயக்கட்டை பற்றிய அறிமுகங்கள் அதனுடைய அடிப்படைகள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தாயக்கட்டை தொடர்பான வினாவை நான் பல்வேறு ஒரு 2-3 பகுதியாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். மிக நீண்ட நேர வீடியோவாக இருக்காது, குறுகிய வீடியோவாகத்தான் இருக்கும். அப்போ பார்க்குறவங்களுக்கும் லேசாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் இந்த தாயக்கட்டை தொடர்பான அடிப்படை விடயங்களில் பகுதி ஒன்றுக்குள்ள நாங்கள் பார்க்கலாம். ரைட், தாயக்கட்டையை பொறுத்த வரைக்கும் தாயக்கட்டையில் வரக்கூடிய கேள்விகள் அடிப்படையில் தாயக்கட்டையை பற்றின சில அடிப்படை விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதில் முதலாவது என்னன்னு சொன்னால் தாயக்கட்டைகளுடைய மொத்த பக்கம். தாயக்கட்டைங்கிறது நமக்கு தெரியும், நாங்கள் இலங்கையில் இருக்கிற நாங்கள் இந்த பாம்பு மட்டைகள் விளையாடுவோன்னு சொல்லுவோம் தானே, அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதில் வரக்கூடிய டயஸ் அது 6 பக்கம் இருக்கும், 1 தொடக்கம் 6 வரைக்கும் இலக்கம் இருக்கும். ரைட், இதில் அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் என்னன்னு சொன்னா, உதாரணமா பாருங்க, இங்க 1 இருக்கு, சரிதானே? 1க்கு அடுத்த பக்கம் இந்த பக்கம், சரிதானே? இன்னொரு அடுத்த பக்கம் உண்டாக்குள்ள இந்த பக்கம். அப்ப இப்படி அடுத்தடுத்த பக்கம் வரக்கூடிய பக்கங்கள் வரும்போது ஒரு இலக்கத்துக்கு எப்படியுமே 4 அடுத்த பக்கங்கள் வரும். இப்ப உதாரணமா 1க்கு 2 நாங்கள் இங்க கொடுக்கலாம், அதே நேரம் 3 கொடுக்கலாம். இப்போ இங்கால வரக்கூடிய இலக்கங்களை நம்ம எப்படியும் கொடுத்து கொள்ளலாம். அப்போ இதில் சுருக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு தாயக்கட்டை தரும்போது அதன் மொத்த பக்கம் 6, அதனுடைய அடுத்துள்ள பக்கம் என்றால் நாங்கள் எதிர்பக்கம் என்று வழங்கிக்கப்பட. இப்போ நிறைய பேர் பிளவுற இடம் இதுதான். இந்த அடுத்துள்ள பக்கம் என்கிறதுக்கும் எதிர்பக்கம் என்கிறதுக்கும் பிளவுறது. இப்போ எதிர்பக்கம் என்றா எப்படி இந்த பக்கம் இருக்குதோ, இந்த ஒன்றிருக்கிற இந்த பக்கம் இருக்குதோ, இது போல இதனுடைய எதிர்பக்கம் இதுக்கு நேரா இருக்கும். இதனுடைய எதிர்பக்கம் இதுக்கு நேரா இருக்கும், அதுதான் எதிர்பக்கம். அடுத்துள்ள பக்கம்ங்கிறது இதை சுத்தி இருக்கிற பக்கங்கள். இதுக்கு பக்கத்துல மேல அது மாதிரி இது கீழே இப்படி 4 திசையிலையும் வரும். அதுல 4 பக்கத்திலையும் அதை சூழ உள்ள இலக்கங்களை நம்ம சொல்லுவோம் அடுத்துள்ள பக்கம். அப்ப 4 திசைன்னு வரும்போது 4 பக்கங்கள். இதுதான் தாயக்கட்டையுடைய அடிப்படை அம்சங்கள். இந்த விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ தாயக்கட்டையுடைய மொத்த பக்கங்கள் 6, எங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்துள்ள பக்கம் என்று கேட்டா, தாயக்கட்டையில் அடுத்துள்ள பக்கம் என்று கேட்டா எந்த இலக்கத்தை தாராங்களோ அந்த இலக்கத்தை சுத்தி இருக்கிறது. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம், சரிதானே? அப்ப அதனுடைய அடுத்துள்ள நெக்ஸ்ட் என்ன? அப்ப அதே மாதிரி எதிர்பக்கம் என்று கேட்கும்போது சரியா இதுக்கு நேரா இந்த பக்கம் இருக்கிறது, இதுக்கு நேரா இந்த பக்கம் இருக்கிறதான் எதிர்பக்கம். எதிர்பக்கங்கள் 1 மட்டும்தான் ஒரு இலக்கத்துடைய எதிர்பக்கமாக இருக்கும். அப்ப மற்ற இலக்கங்கள் அந்த இலக்கம் தவிர்த்து மற்ற பக்கங்கள் அடுத்துள்ள பக்கங்களாக இருக்கும்ங்கிறதான் இதனுடைய அடிப்படை. ரைட், இப்ப நாம பார்க்கலாம், எதிர்பக்கம் அடுத்த பக்கமாக வராது. இன்னொரு விஷயம், இப்ப இலக்கம் 1உடைய எதிர்பக்கத்தை கேட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், அல்லது 2உடைய எதிர்பக்கம் 4 என்று தந்துட்டாங்க. 2உடைய எதிர்பக்கம் எங்களுக்கு 4 தந்துட்டு அதனுடைய அடுத்த பக்கம் என்ன? அப்ப எது எதிர்பக்கமோ அதை தவிர்த்து மற்ற எல்லா பக்கங்களும் அதனுடைய அடுத்த பக்கங்களாக வரும். உதாரணமா 1, 3, 2 இதெல்லாமே அடுத்த பக்கங்களாக வரும். இப்ப இதுவும் ஒரு அடிப்படையான விஷயம். ரைட், நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள போகலாம். சரி, நாங்கள் அடுத்த விடயத்துக்குள் வருவோம். முழுமையாக வேறுபட்ட தாயங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்றால் எங்களுக்கு தெரியும் 2 தாயம் தரப்பட்டிருக்குது. இந்த 2 தாயத்திலையும் தரப்பட்டிருக்கிற இலக்கங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. 1ல் இருக்கிற வேற நம்பர், இன்னொன்றில் இருக்கிற வேற நம்பர்னு சொல்லி எல்லா இலக்கங்களும் வித்தியாசப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம், சரிதானே? ரைட், அப்போ இப்படி ஒரு தாயம் தந்து 2 தாயம் தந்தா இதில் எதிர்பக்கங்கள் 2உடைய எதிர்பக்கம் என்ன என்று கேட்டா இதுக்கு நாம் எப்படி விடையளிக்கிற? இதுக்கு நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை இருக்குது. என்னென்றா, அதாவது எதிர்பக்கம் மாறுபட்டன்னு சொன்னால் முழுமையாக மாறுபட்ட
2 தாயங்கள் தருகிற போது அதனுடைய எதிர்பக்கம், சரிதானே, எதிர்பக்கம் நல்லா கவனிச்சு கொள்ளணும். அடுத்த பக்கம் அல்ல, எதிர்பக்கம். அதனுடைய எதிர்பக்கம் கூட்டுத்தொகை வந்து 7 இருக்கும். எதிர்பக்க கூட்டுத்தொகை என்னண்டா, உதாரணமா இப்ப ஒன்றுடைய எதிர்பக்கத்தை இந்த 2 தாயத்தையும் தந்து ஒன்றுடைய எதிர்பக்கம் எத்தனை என்று கேட்டா 1 6 எத்தனை 7. அப்ப ஒன்றுடைய எதிர்பக்கம் 6. அப்படி எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 வரக்கூடியதாக இருக்கும். அப்ப 2 கேட்டிருந்தா 2 5 7. அப்ப 1 கேட்டா 1 6 7. 4 கேட்டிருந்தா 4 3 7 என்று சொல்லி நாம் அதனுடைய எதிர்பக்கத்தை இப்படியாக தரக்கூடிய தாயங்கள்ல இருந்து நாங்க எடுத்துக்கொள்ளணும். அப்ப இப்படி வந்தா இந்த ஒரு கேள்விதான் வரப்போகுது. இது ஒரு அடிப்படை, இதை நாங்க விளங்கிக் கொள்ளலாம். ஓகே, இப்ப அடுத்தது வந்து எப்படி ஒரு தாயம் தர போறாங்கடா, ஏதேனும் ஒரு பக்கம் மட்டும் சமமாக உள்ள தாயம். எப்படி, ரைட், இந்த பார்க்கலாம். இதுல ஒரு பக்கம் என்ன, நல்லா பாருங்க, எந்த இலக்கம் 2 தாயத்தில், அதாவது 2 தாயம்லையும் ஒரே மாதிரி இருக்குது, தாயக்கட்டையிலையும் ஒரே மாதிரி இருக்குது, 2 இருக்குது இங்க சேம், அதே ஒரு இடத்துல 2 இருக்கு, ரைட். அப்ப இப்படி இருந்தா இந்த தாயம் வந்து, அதாவது இந்த இருக்கக்கூடிய முதலாவது தாயக்கட்டையில் இருக்கக்கூடிய இலக்கத்தை பாருங்க, 5 எங்க இருக்கு, இந்த இருக்குது, ரைட். இந்த 2வதுல அதே 2க்கு கீழே வந்து என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்ப இவரும் எதிர் பக்கங்கள், சரியா, எதிர் அடுத்த பக்கங்கள் இல்ல, எதிர் பக்கங்கள், ரைட். நல்லா கிளியரா விளங்கிக்கணும். அதே மாதிரி 1 6 எதிர் பக்கங்கள். இது இலகுவாக இப்படிதான் இதை செய்யுது. தாயங்கள் வந்தா இலகுவான ஒரு தியரி இதுதான். அதாவது 2 தாயம் தந்திக்கிறாங்க, 2 தாயக்கட்டையிலையுமே வந்து 2 தாயக்கட்டைகள்லையுமே வந்து ஒரு இலக்கம் ஒரு பக்கம் மட்டும் சமனா வருது. அப்படி வார நேரம் அந்த தாயக்கட்டையில எப்படி நாங்க எதிர்பக்கங்களை கண்டுபிடிக்கிறேன்டா, இங்க எங்களுக்கு 5 தந்திருக்குதுண்டா, இங்க 3 தந்திருக்கென்றால் அப்ப 5 3 எதிர்பக்கங்கள், 5 3 எதிர் பக்கங்கள், ரைட். 6 1 எதிர் பக்கங்கள், ரைட். இப்ப 2 கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்குவோம், எப்படி எழுதுவோம், எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்கிடுமே. 1 2 3 இருக்கு, 5 6 இருக்கு, இல்லாத பக்கம் எது, 4. அப்ப 2க்குரிய எதிர்பக்கம் 4. இப்படி வந்து தந்துட்டேன், ரைட். இப்ப இதே மாதிரி இதை வந்து இப்படி ஒரு விஷயம் தாராங்கன்னு வச்சுக்குவோம். இந்த பக்கம் எதுவும் இல்லை, இது எல்லாத்தையும் நாங்க அழிச்சிட்டு, சரிதானே, இது எல்லாத்தையும் அழிப்பு கொண்டு வச்சுங்க, ரைட். இப்ப இதுல இதே மாதிரி ஒரு தாயம், இதுக்கு பதிலா நான் இதுல சோப்பு இலக்கத்தால எழுதுறேன் பாருங்க. இப்ப இதுக்கு பதிலா இதுகிட்ட நம்ம கீறுவோம், இந்த தாயத்தை இன்னொரு தாயம் கீறுவோம், நம்ம லேசா கீறுவோம் எங்களுக்கு விளங்குறதுக்காக. நான் கீறுறது மவுஸ் பேட் இல்லை என்கிட்ட, ரைட்டிங் பேட் இல்லை, நான் சும்மா நார்மலா கீறுறேன், விளங்கி கொள்ளுங்களா, சரியா, ரைட். இப்படி ஒரு தாயம் வச்சுக்குவோம். ஓகே, தாயம் மாதிரி இருக்க தெரியாது, நான் திரும்ப ஒரு ட்ரை பண்றேன். ஏண்டா இல்லாட்டி நான் இதுக்கு மேலே எழுதுறேன். இப்ப பாருங்க, இப்ப என்ன நடக்குதுண்டா, இந்த தாயத்தை மட்டும் இந்த தாயக்கட்டை அப்படியே இருக்கட்டும், முதலாவது இருக்கிற தாயக்கட்டை அப்படியே இருக்கட்டுமா. இப்ப நான் இந்த 2வது இருக்கக்கூடிய தாயக்கட்டைய ஒரே இலக்கத்தை தாராங்க, நான் ஒரே பக்கத்துல தரையிலன்னு வச்சுக்குவோம். எப்படி முதல்ல இந்த தாயக்கட்டை எப்படி எடுத்துக்குவோம், சரியா, இந்த தாயக்கட்டை எப்படி வச்சுக்கோங்க, சரி, ஓரளவு தாயக்கட்டை மாதிரி வந்து, ஓகே, ரைட். இப்ப என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல 3 இங்க கொண்டு வராங்க, ஓகே, சரிதானே, 3 இங்க கொண்டு வராங்க, சரியா, ரைட். 1 இங்க சாராங்க, 2 இங்க சாராங்கன்னு வச்சுக்கோங்க, 2 இங்க சாராங்க, சரி, ரைட். இந்த தாயக்கட்டையை விடுங்க, இதை விடுங்க, எங்களுக்கு தந்திக்கிறது இந்த தாயக்கட்டையும் இது போல ஒரு தாயக்கட்டையும் இது போல ஒரு தாயக்கட்டை, ரைட். அப்ப இப்படி தந்தா இப்ப ஒரே இலக்கம் இருக்கி, ஆனா ஒரே பக்கத்துல இல்ல, வேற பக்கத்துல என்ன செய்யணும்டா, 2 தாயக்கட்டையும் ஏதோ ஒரு வகையில சமப்படுத்தணும். சரி, இப்ப இதை சமப்படுத்தணும்டா ஒன்று கடிகார வைஸ், அதாவது கிளாக் வைஸ் சொல்லுவாங்க. கிளாக் வைஸ் நாம என்ன செய்யலாம், இந்த இலக்கத்தை கிளாக் வைஸ் கொண்டு வரலாம். எப்படி, இந்த இலக்கத்தை இதுல இந்த தாயக்கட்டை நம்ம கிளாக் வைஸ் திருப்பின மாதிரி இருந்தா, கிளாக் வைஸ் என்ன எப்படி திரும்பணும்,
சரிதான். இந்த பக்கம் அப்படியே திரும்பி வரணும். இப்படி திரும்பணும்டா என்ன நடக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் திரும்பினா எப்படி இலக்கம் மாறும்? எப்படி மாறப்போகுதுண்டா, இந்த 2 வந்து என்ன செய்யும்? இது அப்படியே மாறும். சரிதானே? அப்படியே மாத்தி மாத்தி எடுப்போம். நாங்க மாத்தி எடுக்கக்குள்ள இந்த இலக்கங்கள் எல்லாம் மாறி வரும். எப்படி? அப்ப நம்ம எல்லாம் செஞ்சு வரும். சரியா? இதே மாதிரி கொண்டு வரணும். அது இதே மாதிரி நம்ம ஒன்று இந்த பக்கமாகவோ அல்லது இந்த பக்கமாகவோ அதை நாம திருப்பி எடுக்கணும். சரிதானே? ஏதோ ஒரு பக்கத்துக்கு நாம திருப்பி எடுக்கணும். சரிதானே? அப்ப அந்த தாயக்கட்டையை நாங்க அப்படி திருப்பி எடுக்கிற நேரம் தான் எங்களுக்கு சரியாக அதுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நாம இதை திருப்பினமா இருந்தால், நம்ம சொன்ன மாதிரி இந்த தாயக்கட்டையை நம்ம திருப்பினமா இருந்தா, திருப்பி வந்தமா இருந்தா, இந்த இலக்கம் அப்படியே மாறி வரும். இவர் என்ன செஞ்சிருவாரு? இப்படியே கிருவி இங்க ஒன்று வந்துடுவாரு. என்ன? ரைட். அப்ப இந்த ஒன்று இங்க வந்தாருண்டா, ஒன்றுக்கு அடுத்தது ஈக்கிறாள் யாரு? 3. சரிதானே? அவரு இங்க வந்துடுவார். திருப்பி 2 இங்க வந்துடுவார். சரியா? அப்போ ஒன்று கொண்டு அப்படி மாறி வார நேரம் அது எங்களுக்கு சரியாக இதே மாதிரியான ஒரு அமைப்புக்கு வரும். அப்படி வார நேரம் நாங்கள் என்ன செய்யலாம்? எதிர் பக்கங்கள் என்ன என்றதை எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். இதுதான் இந்த தாயக்கட்டையில் இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம். இதோட அட்வான்ஸான விரிந்த தாயக்கட்டைகள், அதே மாதிரி பல தாயக்கட்டைகள், ஒரு 4 தாயக்கட்டையை தந்து 3 தாயக்கட்டையை தந்து கேட்டால் எப்படி செய்கிற வீடியோ நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ மிக நீளமாக போனாலும் எங்களுக்கு பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்குமென்றதுனால நான் இந்த மட்டோட இதை விஷயத்தை முடிச்சுக்கொள்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உண்டே தான். எந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுற நேரம் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி கட்டாயம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். மற்றது உங்களோட நண்பர்கள் வட்டம், வாட்ஸ்அப் வட்டம் இருக்குமா இருந்தால் அவங்களுக்கும் இதை அனுப்புங்க. நான் வந்து பேசுகிற நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்லியாக ஒரு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருந்து கதைச்சா எப்படி அது விளங்கணுமோ அப்படிங்கிறத நான் அதுக்காக சுத்த தமிழில் கதைக்காமல் உங்களுக்கு விளங்குற மாதிரியான எந்த ஒரு பாஷையில் எனக்கு தெரிஞ்ச இலகுவான முறையில் நான் விளங்கப்படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் தந்ததாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வந்து க்ரோ அப் ஆகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ.